இன்னைக்கு ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழ பணியாரம். இந்த வாழைப்பழ பணியாரத்துக்கு செய்ய தேவையான பொருட்கள்: நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒரு 2, 1 கப் ரவா, 1 கப் கோதுமை மாவு, நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம பணியாரத்துக்கு தேவையான உப்பு, 1 முட்டை. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வாழைப்பழத்தை பீஸ் பீஸாக வெட்டி போட்டுட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை, முட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வச்சிருக்கிற இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், கோதுமை மாவு, ரவை, உப்பு, பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வாழைப்பழ பேஸ்ட் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி அல்லது வேணும்னா நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு அதை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம எல்லார் வீட்லேயும் பணியாரக்கல் இருக்கும். அந்த பணியாரக்கல் சூடானதும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு ஒவ்வொரு குழிலையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சா ஒரு சைடு நமக்கு வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த பணியாரத்தெல்லாம் திருப்பி விடலாம். இந்த பணியாரத்தை திருப்பி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த பணியாரம் எடுத்துடலாம். இது பாருங்க, நல்ல டேஸ்டியாக சாஃப்டாக சூடாக ஒரு பணியாரம். சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சுகர் சேர்க்காமலே கூட செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.